நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஹைரைஸ் பில்டிங்க ரோட்ல இருந்து பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வந்து கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டம் தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு பெரிய இன்ஜினியரிங் அற்புதம்னு தோணும். ஆமா. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா திட்டமிடப்பட்ட ஒண்ணு மாதிரி தோணும். ஆனா, ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பரோட எக்ஸ்ரே கண்ணாடிய மாட்டிக்கிட்டு, அதே பில்டிங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க கான்கிரீட் தெரியாது. கரெக்ட். அங்க பின்னாடி நடக்கிற விஷயங்கள் தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. பல கோடிகள் புழங்குற ஒரு பயங்கரமான செஸ் கேம், லோக்கல் சட்ட சிக்கல்கள், எஸ்க்ரோ அக்கவுண்ட்ஸ், மக்களின் மனநிலைன்னு ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் தான் தெரியும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் தி எமர்ஜிங் ரியல் எஸ்டேட் டெவலப்பர். இது ஒரு அருமையான குறிப்பு. சரி, இத கொஞ்சம் ஆழமா அலசலாம். இது ஏதோ நிலத்தை வாங்கி கொஞ்சம் அதிக விலைக்கு விக்கிற சாதாரண வியாபாரத்தை பத்தின குறிப்பு கிடையாது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கான சாதாரண மேனுவல் கிடையாது. நீங்க ஒரு தரிசு நிலத்தை பாக்குறீங்க, அங்க ஒரு 100 குடும்பங்கள் வாழ்ற சுறுசுறுப்பா இயங்குற ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறீங்க. ஓ, ஒரு முழு கம்யூனிட்டியை உருவாக்குறது. ஆமா, இந்த முழு ப்ராசஸையும் எப்படி கட்டமைக்கிறது, ஒரு டெவலப்பரோட உண்மையான வேலை என்ன, அவர் எவற்றையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், எந்தெந்த சவால்களை அவர் டெய்லி ஃபேஸ் பண்ணுவாருங்கிறத இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப பிராக்டிக்கலா உடைச்சு சொல்லுது. அதாவது ஒரு புதிய தொழில் முனைவோருக்கு இது ஒரு பக்கா சர்வைவல் கைடுன்னு சொல்லலாம். சூப்பர். ஒரு டெவலப்பரோட உண்மையான வேலை என்னங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பழைய சொத்து அல்லது நிலத்தை வாங்குறது, அதை எப்படி வடிவமைக்கிறதுன்னு திட்டமிடுறது, லோக்கல் அப்ரூவல்ஸ் வாங்குறது, பல கோடிகள் ஃபண்ட் ரெடி பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷனை மேனேஜ் பண்றது, கடைசியா அதை விக்கிறது. இது கேட்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்குல்ல? ஆமா, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருந்தாலும் இதுல எனக்கு ஒரு சினிமா டைரக்டர் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராரு. சினிமா டைரக்டரா? எப்படி சொல்றீங்க? இப்போ டிரெக்டர் வந்து கேமரா தூக்க தேவையில்ல, அவர் போய் நடிக்க தேவையில்ல, மியூசிக் வாசிக்க தேவையில்ல. ஆனா லைட்டிங் எப்படி இருக்கணும், கேரக்டர் எப்படி பேசணும், படத்துக்கு பட்ஜெட் எங்க இருந்து வருது, எடுத்த படத்தை தியேட்டர்ல எப்படி பிசினஸ் பண்ணணும்னு அவருக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும். ஆமா, கரெக்ட். டெவலப்பரோட ரோலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் செங்கல் தூக்க மாட்டாரு, ஆனா எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா இருக்கு. டைரக்டருக்கு எப்படி ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியணுமோ, அதே மாதிரி டெவலப்பருக்கு ஒரு ப்ராஜெக்ட ஒருங்கிணைக்கிற திறன் இருக்கணும். இந்த சோர்ஸ்ல ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இல்லனா ஒரு எம்பிஏ, ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறது கண்டிப்பா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது ஒரு கட்டாயமான தகுதி கிடையாது. நிஜமாவா? அப்போ எது கட்டாயமான தகுதி? எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது இந்தியாவோட சொத்து சட்டங்கள். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி லாஸ பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். லாஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க கட்டுற செங்கல்ல பிரச்சனை வந்தா கூட இடிச்சு கட்டலாம். ஆனா டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தா மொத்த ப்ராஜெக்டும் வருட கணக்குல முடங்கிடும். ஒரு நிமிஷம். இப்போ லீகல் டாக்குமெண்ட்ஸை செக் பண்றதுக்கு லாயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபீஸ் வாங்கிக்கிட்டு அதை பாத்துக்க போறாங்க. ஒரு டெவலப்பர் ஏன் அதை இவ்ளோ நுணுக்கலா தெரிஞ்சுக்கணும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ லாயர் வந்து உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் மட்டும்தான் கொடுப்பாரு. இது சரியா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்வார். ஆனா அந்த பிசினஸ் ரிஸ்க் எடுக்கிறது யாரு? டெவலப்பர் தான். ஓ, ரிஸ்க் டெவலப்பரோடது. ஆமா. ஒரு நிலத்தை வாங்கும்போதே அந்த நிலத்துக்கு போற வழி பொதுப்பாதையா இல்ல பட்டா நிலமா, அது நீர்நிலை புறம்போக்குல வருதா, நாளைக்கு அந்த பில்டிங்குக்கு சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஒரு டெவலப்பர் முதல் பார்வையிலே ஓரளவுக்கு கணிக்கணும். அப்போ அந்த கண் பார்வை வேணும். எக்ஸாக்ட்லி. லாயர் ரிப்போர்ட் வர வரைக்கும் ஒரு 10 நாள் காத்திருந்தா ஒருவேளை அந்த நல்ல டீல் கைநழுவு போயிடும். அதனால தான் சட்டங்கள் எப்படி இயங்குதுங்கிறத ஒரு டெவலப்பர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவரை பாதுகாக்கும் மிகப்பெரிய கவசம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது ரொம்ப நல்ல பாயிண்ட். சோ புக் நாலேஜ், லீகல் நாலேஜ் எல்லாம் சரி, இதையெல்லாம் கத்துக்கிட்டு நாளைக்கே நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, இந்த கைடு ஒரு முக்கியமான செக் பாயிண்ட வைக்குது. என்ன செக் பாயிண்ட்? நேரடியா களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பில்டர் கிட்டயோ இல்ல ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்டயோ கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும்னு சொல்லுது. இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஏன் முரண்பாடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்கிட்ட எம்பிஏ இருக்கு, என் பேங்க்ல ஃபண்ட்ஸ் ரெடியா இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய டெவலப்பர் ஆகணும்னு கனவு காண்றேன்னா ஏன் போய் ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்கணும்? இது டைம் வேஸ்ட் இல்லையா? நான் ஒரு வருஷம் ஏஜென்ட்டா வேலை பார்க்குற நேரத்துல நல்லா மார்க்கெட் டைமிங்கை மிஸ் பண்ணிடுவேன்னு. இப்போ இது நீங்க பெரிய கோணத்துல பார்க்கணும். மார்க்கெட் டைமிங்கை மிஸ் பண்ணுவீங்கன்னு நீங்க நினைக்கிறதா முதல் தப்பு. அப்படியா? ஆமா,
இந்த துறையில நீங்க ஒரு ஏஜென்ட்டா இருக்கும்போது கத்துக்கிறது நிலத்தை விக்கிறத பத்தி இல்ல, மனிதர்களோட சைக்காலஜிய பத்தி. சைக்காலஜியா? ரியல் எஸ்டேட்லயா? கண்டிப்பா. ஒரு கஸ்டமர் தன்னோட வாழ்நாள் சேமிப்பு, அதாவது ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ கொடுத்து ஒரு வீடோ நிலமோ வாங்கும்போது அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியணும்ல. ரைட், அது உங்க லைஃப் சேவிங்ஸ். அதேதான். இப்போ கிச்சன் சைஸ் பெருசா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்களா? இல்ல பார்க்கிங் வசதிக்காக ஒரு பெட்ரூம் சின்னதா இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? வாஸ்து எந்த அளவுக்கு அவங்க முடிவை மாத்துது? இதெல்லாம் எந்த MBA கிளாஸ்லயும் சொல்லித் தர மாட்டாங்க. அது உண்மைதான், புக்ல இருக்காது. இதெல்லாம் நீங்க களத்துல இருந்து மட்டும்தான் கத்துக்க முடியும். கஸ்டமர் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க எதற்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு அவங்க கூட டிராவல் பண்ணும்போது தான் புரியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த குறிப்புகள்ல சென்னை, கோயம்புத்தூர்னு 2 நகரங்கள உதாரணமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேகமாக வளரும் நகரங்கள்ல பாத்தீங்கன்னா பாத் ஆஃப் ப்ரோக்ரஸ், அதாவது வளர்ச்சி பகுதிகள் மாறிக்கிட்டே இருக்கும். பாத் ஆஃப் ப்ரோக்ரஸ். ஓகே. இன்னைக்கு யாருமே கண்டுகொள்ளாத ஒரு அவுட்டர் ஏரியா நாளைக்கு ஒரு ஐடி பார்க் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்ல ஒரு பைபாஸ் ரோடு அனௌன்ஸ்மெண்ட்டோ வந்ததும் கிடுகிடுவன விலை உயர்ந்துவிடும். நீங்க ஃபீல்டுல ஒரு ஏஜென்ட்டா மார்க்கெட்டை கவனிக்கும் போது தான் இதெல்லாம் புரியும். அப்பதான் மக்கள் எந்த பக்கம் மூவ் ஆகுறாங்கன்னு தெரியும். அதேதான். எந்த லொகேஷனுக்கு எதிர்காலத்துல டிமாண்ட் வரும்னு முன்கூட்டியே கணிச்சு அங்க கம்மியான விலையில நிலம் வாங்கி லாபம் பார்க்க முடியும். ஒரு டெவலப்பரோட மிகப்பெரிய திறமையே இந்த எதிர்கால வளர்ச்சியை கணிப்பதுதான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சு, மக்கள் எதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தபடியா அந்த நிலத்தை வாங்குற ப்ராசஸ். ஆமா, அது ரொம்ப முக்கியமான கட்டம். இதுல இந்த லேண்ட் டைட்டில்ஸ், டிடிசிபி, சிஎம்டிஏ அப்ரூவல், ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஏகப்பட்ட அரசு சார்ந்த வார்த்தைகளை பத்தி இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ஆழமா பேசுது. இதெல்லாம் பார்க்க சாதாரண அரசு அலுவலகங்களின் சுருக்க பெயர்கள் மாதிரி இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஆமா, ஒரு ப்ராஜெக்டோட தலையெழுத்தையே இதுங்க தான் தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இத ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. குறிப்பா அந்த ரெரா, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுல்ல? நிறையவே இருந்துச்சு. இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் என்ன பண்ணுவாருன்னா ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு ஒன்னு ஆரம்பிப்பார். அதுல கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குற அட்வான்ஸ் பணத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் பிக்காக நிலம் வாங்குவார். ஓ, பணத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. இதனால ப்ராஜெக்ட் ஏவோட கன்ஸ்ட்ரக்ஷன் நின்னு போகும், கஸ்டமர்ஸ் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஆனா ரீரா ரூல்ஸ் இப்ப என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குற பணத்துல 70% நீங்க ஒரு தனி எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல தான் வைக்கணும். எஸ்க்ரோ அக்கவுண்ட். அப்போ அந்த எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? சரியா சொன்னீங்க. உங்க இஷ்டத்துக்கு அந்த பணத்தை எடுத்து வேற நிலம் வாங்கவோ இல்ல சொந்த செலவுக்கோ கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் பணத்தை எடுக்க முடியும். இது கஸ்டமருக்கு பெரிய செக்யூரிட்டி தான். ரொம்ப பெரிய செக்யூரிட்டி. ஆனா ஒரு டெவலப்பரா நீங்க கேஷ் ஃப்ளோவை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றதுன்னு தெரியலன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. அதனால தான் பில்டிங் கட்டுறதை விட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல டெவலப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி சிக்கலான ரூல்ஸ், ஃபைனான்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாம் சமாளிக்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் தேவைப்படுதுன்னு இந்த கைட் சொல்லுது. நெட்வொர்க் தான் ஒரு டெவலப்பரோட பலமே. ஆமா, ஒரு ப்ராஜெக்ட் வேகமா முடிவதற்கு சிமெண்ட்டும் செங்கலும் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது உங்களோட நெட்வொர்க். ஆர்கிடெக்டர்கள், கான்ட்ராக்டர்கள், வழக்கறிஞர்கள், புரோக்கர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அடங்கிய ஒரு வலுவான அணி உங்களை சுத்தி இருக்கணும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, ஒரு டெவலப்பர் என்பவர் அடிப்படையில் ஒரு ஆர்பிட்ரேஜர் ஆஃப் ரிஸ்க். அவர் ரிஸ்க மேனேஜ் பண்றார். ரிஸ்க மேனேஜ் பண்றாங்க. ஆமா, ஒரு நல்ல வழக்கறிஞர் நீங்க வாங்க போகும் நிலத்துல உள்ள வில்லங்கத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு உங்களை பல கோடி நஷ்டத்துல இருந்து காப்பாத்துவார். அதே மாதிரி ஒரு சிறந்த ஆர்கிடெக்ட் எப்படி வேலை செய்வாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல டிசைன் பண்ணுவாரு, பார்க்க அழகா இருக்கும். வெறும் வெளியில பார்க்க அழகா இருக்கிற மாதிரி பில்டிங்கை டிசைன் பண்ண மாட்டார். அவர் FSI, அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ரூல்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுவாரு. குறைந்த இடத்துல எப்படி அதிக சேலபிள் ஏரியா, அதாவது விற்கக்கூடிய சதுரடிகளை கொண்டு வர்றதுன்னு நுணுக்கமா டிசைன் பண்ணுவார். ஓஹோ, அப்போ அதுலதான் லாபம் கூடும். கண்டிப்பா. இது உங்க லாபத்தை பல மடங்கு ஏத்தும். சோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்த நெட்வொர்க் தான் ஒரு டெவலப்பரோட உண்மையான அஸ்திவாரம். வெறும் செங்கல் கிடையாது. அதாவது டெவலப்பர் பில்டிங் கட்டுறது கிடையாது, பில்டிங் கட்டுறதுக்கான சிஸ்டம் மற்றும் அந்த டீமை உருவாக்குறாரு. இது ஒரு அருமையான பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களை நீங்களே ஒரு டெவலப்பரா கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் சரியான லொகேஷன் இருக்கு, லீகல் அப்ரூவல்ஸ் கிளியரா இருக்கு, சூப்பரான டீமும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ண பணம் பணம் பெரிய கேள்வியா நிக்கும்.
பேங்க் லோன், கிளைண்ட் வெஞ்சர், இன்வெஸ்டர்ஸ்னு பல வழிகள்ல நிதிய திரட்டலான்னு குறிப்புகள் சொல்லுது. ஆனா ஒரு பிகினர், கையில பெரிய அளவுல கேபிட்டல் இல்லாத ஒருத்தர் தன்னோட முதல் ப்ராஜெக்டை எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கையில பணம் இல்லங்கிறதுக்காக இந்த ஃபீல்ட்ல வர முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது இந்த ஜேவிங்கிற ஒரு அருமையான மாடல் இருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா கரெக்டா எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நிலம் ஒருத்தர்கிட்ட இருக்கும். ஆனா அதை டெவலப் பண்ண அவருக்கு பணமோ இல்ல அனுபவமோ இருக்காது. டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட செலவுல அந்த நிலத்துல பில்டிங் கட்டி வித்து வர்ற லாபத்தையோ அல்லது கட்டிய வீடுகளையும் நிலத்தின் உரிமையாளரோடு பிரிச்சுப்பார். ஓ, அப்போ நிலம் வாங்குற செலவு மொத்தமா மிச்சமாகுது. பல கோடி முதலீடு டெவலப்பருக்கு மிச்சமாகுது. அதேதான். ஆனா ஒரு அலம்ப நிலையாளர் எடுத்த உடனே பெரிய ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன பிளாட் வாங்கியோ இல்ல ஒரு பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்ணி வித்தோ ஆரம்பிக்க சொல்றாங்க. சின்னதா ஆரம்பிக்கணும். ஆமா. முதல் திட்டமாக ஒரு 2 வீடுகள் அல்லது 4லிருந்து 6 வீடுகள் கொண்ட ஒரு சின்ன அபார்ட்மெண்ட். அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை வச்சு படிப்படியா வில்லாக்கள், கமர்ஷியல் கட்டிடங்கள்னு வளரணும். சோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இத பாக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. வீடியோ கேமா? எப்படி? நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் லெவல்லயே போய் அந்த கேமோட ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது, தோத்துருவோம். அதேதான். ஃபர்ஸ்ட் லெவல்ல, அதாவது இந்த 1-2 வீடுகள் கட்டுற ப்ராஜெக்ட்ல தான் லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட எப்படி வேலை வாங்குறது, சிமெண்ட் கம்பி சப்ளை செயின் பிரேக் ஆனா எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க கத்துப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ரூவல் ஆஃபீஸ்ல ஃபைல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிற சீட் கோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிராக்டிக்கலா கத்துப்பீங்க. இதெல்லாம் தெரியாம எடுத்த உடனே 100 வீடுகள் கொண்ட கேடட் கம்யூனிட்டி கட்ட போறேன்னு ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தமா மாட்டிப்போம். ஆமா. ஒரு சின்ன சப்ளை செயின் டிலே நடந்தா கூட பேங்க் வட்டி ஏறி மொத்த கேபிட்டலும் காலியாயிடும். இந்த சீட் கோட்ஸை கத்துக்கிறதுக்கான பிராக்டிக்கல் டைம்லைன் தான் இந்த ஆவணத்துல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அந்த டைம்லைன் பத்தி சொல்லுங்க. முதல் 1லிருந்து 3 மாசம் பேசிக் லீகல் மற்றும் மார்க்கெட் நாலேஜ் கத்துக்க சொல்றாங்க. அடுத்த 6லிருந்து 12 மாசம் ஒரு பில்டர் கிட்ட வேலை செஞ்சு ஃபீல்ட் அனுபவத்தை கெயின் பண்ணணும். ஓகே, ஒரு வருஷம் இதுக்கே போயிடும். ஆமா. அதுக்கப்புறம் பணத்தை சேமித்தோ அல்லது ஒரு இன்வெஸ்டரை வச்சோ முதல் சின்ன ப்ராஜெக்டை தொடங்கணும். இந்த சின்ன தொடக்கம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நான் திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, ரியல் எஸ்டேட்ல அதிக முதலீட்டு அபாயம் இருக்கு. லாபமும் அதிகம், அதே சமயம் ரிஸ்க்கும் அதிகம். கரெக்ட். சட்ட சிக்கல்கள், மார்க்கெட் கிராஷ் மற்றும் கட்டுமான தாமதங்கள் எப்ப வேணாலும் வரலாம். சின்னதா ஆரம்பிக்கும்போது ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் அது உங்களை முழுசா அழிக்காது. அந்த சவால்களை சமாளிக்கும் நுணுக்கங்களை குறைந்த விலையில நீங்க கத்துக்க முடியும். சூப்பர். ஆக முதலடிய சின்னதா எடுத்து வச்சு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை புரிஞ்சு கொண்டு மெதுவா ஸ்கேல் பண்றது தான் ஒரு வெற்றிகரமான டெவலப்பருக்கான உண்மையான ப்ளூ பிரிண்ட். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. சோ இன்னைக்கு நாம அலசின இந்த வழிகாட்டியிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு டெவலப்பரோட ரோல் எவ்ளோ டைனமிக் ஆனதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புக் நாலேஜ் மட்டும் பத்தாது, களத்துல இறங்கி கஸ்டமரோட பல்ஸ பிடிக்கணும். ஆமா. லொகேஷன் செலக்ட் பண்றதுலயும் ரேரா, சிஎம்ஜே மாதிரியான லீகல் விஷயங்களையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. முக்கியமா எடுத்த உடனே பெரிய ரிஸ்க் எடுக்காம சின்னதா ஆரம்பிச்சு உங்களை சுத்தி ஒரு வலுவான நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இவையெல்லாம் தான் ஒரு ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தோட அடிப்படைகள். இது எல்லாமே ஒரு பக்காவான செக்லிஸ்ட் தான். ஆனா இந்த நோட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான இறுதி அறிவுரையை நம்ம ஆழமா கவனிக்கணும். அது என்ன இறுதி அறிவுரை? ஒரு டெவலப்பர் கிட்ட சிறந்த டிசைன் இருக்கலாம், நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கலாம், பவர்ஃபுல் நெட்வொர்க் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட அவருக்கு மிகப்பெரிய சொத்து ஒன்னு இருக்கு. அதுதான் நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட். ட்ரஸ்ட், அதுதான் பிசினஸோட பேஸ். ஆமா. ஒரு நல்ல பில்டிங் உங்களுக்கு காசு கொடுக்கும். ஆனா மக்கள் கிட்டையும் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் நீங்க சம்பாதிக்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்களை ஒரு சாதாரண பில்டருங்கிற இடத்துல இருந்து ஒரு நிலையான பிராண்டாக மாத்தும். ஒரு நிமிஷம், இத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு டெவலப்பரா எல்லாவற்றையும் சரியா செஞ்சிருக்கலாம். உங்ககிட்ட பெஸ்ட் பில்டிங்ஸ் இருக்கலாம். ஆனா நாளைக்கு திடீர்னு எக்கனாமிக் டவுன்ஃபால் வரலாம். மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். பேங்க் வட்டி விகிதங்கள் கடுமையாகலாம். மார்க்கெட் டோட்டலா முடங்கலாம். அந்த மாதிரி ஒரு இருண்ட காலத்துல உங்களோட இன்வெஸ்டர்ஸும் கஸ்டமர்ஸும் உங்க மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை மட்டும்தான் வரப்போக எந்த ஒரு வீழ்ச்சியையும் தாங்கி நிற்குமா? அந்த நம்பிக்கைய ஒரு பிராண்டா எப்படி நீங்க உருவாக்க போறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான விடை அதுலதான் இருக்கு. அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுல தான் உங்களுக்கான பிசினஸ் மாடலே அடங்கியிருக்கு. இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை
நீங்க பாக்குற அந்த வெறும் செங்கலும் சிமெண்ட்டுக்குமான எக்ஸ்ரேவுக்கு பின்னால் இருக்கிற மனித உளவியலையும் வியூகங்களையும் கொஞ்சம் உற்று பாருங்கள்.